வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாம்பழமும் பாலும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இப்போது மீடியம் சைஸ் உள்ள ஒரு மாம்பழத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார் இருக்கக்கூடிய மாம்பழமோ இல்லை அதிகமான புளிப்பு சுவையுடைய மாம்பழமோ எடுத்துக்க வேண்டாம். ஓரளவுக்கு நார் வந்து கம்மியாக உள்ளதாகவும் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கக்கூடிய மாம்பழமாகவும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக ஒரு 350 ml அளவுக்கு நான் இப்போது பால் எடுத்திருக்கேன். பால் எடுத்து கடாயில் ஊற்றி இதை நல்லா கொதி வர வரைக்கும் காய்ச்சிக்க போகிறேன். பால் கொதிக்கிற வரைக்கும் அதில் ஏடு படியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த மாம்பழத்தை எடுத்து இது கூட சேர்த்துடலாம். இப்போது பாலும் மாம்பழமும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மாம்பழம் வந்து கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாம் வந்து கரண்டியை வச்சு கடாயோடு சேர்த்து நல்லா கிளறும் பொழுது அது வந்து பாலில் நல்லா கரைஞ்சி வந்துடும். மாம்பழமும் பாலும் நல்லா சேர்ந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பால் வந்து கொஞ்சமாக வந்து திரிய ஆரம்பிக்கும். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவையின் காரணமாக பால் வந்து திரிஞ்சு வந்துடும். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா சுண்டி வர வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போது பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கடாயோட ஓரங்களில் பாலோட ஏடு வந்து படிஞ்சாலும் அதை நீங்கள் எடுத்து விட்டு அப்படியே கிளறிட்டே இருங்க. இப்போது பால் வந்து பாதி அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இன்னும் இது வந்து அல்வா பதத்துக்கு வரணும். அதனால் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம இதை கிளறிட்டே இருப்போம். இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான சுகரை ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா பாலோட மிக்ஸ் ஆனதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடாயில் ஒட்டாமல் வரத்துக்காக தான் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பால் திரிஞ்சதுனால வந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டி அல்வா பதத்துக்கு வரணும். இப்போது ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இன்னும் கூட தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது தண்ணி நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் மட்டுமே வச்சு கிளறணும். இந்த ஸ்வீட் ரெசிபி இன்னும் நல்லா வந்து திரண்டு வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. மாம்பழம் இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாம்பழம் ஒரு சீசனல் ஃப்ரூட் அப்படிங்கிறதுனால நம்ம கிடைக்கும்போது இது நம்ம கண்டிப்பாக வந்து சாப்பிடணுங்க. மாம்பழம் ஹை பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது. நிறைய நன்மைகள் தரக்கூடிய மாம்பழத்தை நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டாகவும் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்றத விட வெறுமனே வந்து மாம்பழத்தை சாப்பிட்டா மட்டும்தான் அதனுடைய நன்மைகள் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். பட் ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரியான ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது நம்மளோட ரெசிபி மோரோவர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்பேச்சுலாவை வச்சு கிண்டும் போது ஒரு பக்கமாக உருண்டு வர்றது தான் இந்த ரெசிபியோட பதம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை அப்படியே வந்து ஆற விட்டுடலாம். இதை அப்படியேவும் எடுத்து ஒரு மோல்டில் ஊற்றி 4லேருந்து 5 மணி நேரம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் கட் பண்ணியும் இதை சர்வ் பண்ணலாம். ஆனால் நான் இப்போது அப்படி பண்ணாமல் இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ட்ரையாங்கிள் ஷேப், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஷேப்லேயும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போது கையில் நெய் தடவிட்டு இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் தட்டி எடுத்துக்க போகிறேன்.
நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே விட்டோன்னா அதே ஷேப்புக்கு இந்த ஸ்வீட் வந்து செட் ஆகிடும். அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையுமே வந்து ஷேப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இப்போது அது மேலே பாதாமும் கொஞ்சம் குங்குமப்பூவும் வச்சுருக்கேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் மேங்கோ மில்க் கேக், மேங்கோ புட்டிங், மேங்கோ அல்வா எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க. ஆனால் இந்த ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.